அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் அழகான காதல் கதைகள் தொடரில் இன்றைய நிகழ்ச்சி வயதை விட பெரிய அன்பு. இந்த உலகத்தில் பலர் காதலுக்கு அழகை பார்க்குறாங்க, வயதை பார்க்குறாங்க, பணத்தை பார்க்குறாங்க. ஆனால் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த சில காதல்கள் இதயத்தை மட்டுமே பார்த்த காதல்கள். அப்படிப்பட்ட காதல் தான் சையத் இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் உள்ள காதல். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சிறு வயதிலிருந்து கவனித்த பெண். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொல்கிறாங்க, இவர் என் தாய்க்கு பிறகு என் தாய். அவ்வளவு மரியாதை கொண்ட பெண், ஈமான் நிறைந்த இதயம். சையத் ரலியல்லாஹு அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகவும் அன்பான தோழர். அவங்கள மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்துக்குரியவர் என்று அழைப்பாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, உம்மு ஐமனை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு வயதில் சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள விட பெரியவங்க. இன்று பலர் வயதை வைத்து மனிதர்களை மதிக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஈமானும் நல்ல மனமும் தான் முக்கியம். பிறகு சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவங்களும் திருமணம் செய்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த திருமணம் உலகத்திற்கே ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தது. உண்மையான அன்பு என்பது வயதில் இல்லை, அழகில் இல்லை, இதயத்தில் இருக்கிறது. அவர்களுடைய வீட்டில் பிறந்தவர் தான் உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மிகவும் நேசித்த இளைஞர். ஒரு முறை மக்கள் உசாமா ரலியல்லாஹு அன்ஹுல அவருடைய தந்தை சையத் ரலியல்லாஹு அவங்கள பற்றி பேசி கொண்டிருந்தாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹுவே, நான் சையதையும் உசாமாவையும் நேசிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான குடும்பம்! அன்பு, ஈமான், மரியாதை இவை அனைத்தும் சேர்ந்த வாழ்க்கை. இன்று பலர் மக்கள் என்ன சொல்வார்கள் என்று காதலை விடுகிறார்கள். ஆனால் சையத் ரலியல்லாஹு அவங்க உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்தது அல்லாஹ்வுக்காக இணைந்த தைரியம்தான் உண்மையானவை என்று. இன்று நம்ம அப்படி இருக்கோமா? யோசித்து பார்ப்போம். இன்றைய பயான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைய எபிசோடில் அப்துர் ரஹ்மான் இப்னு அஃபஃப் அவங்கள பற்றி, மனைவிக்காக அமைதியாக உழைத்த அன்பான கணவனை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.